ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பெரிய திருமொழியிலேருந்து பாசுரங்கள் பார்த்துட்டுருக்கோம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்கள். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் திருமொழியில் முதல் 10ல் 3வது பாசுரம், சேமமே வேண்டி. திருமங்கை ஆழ்வார் வருந்தி ஒரு பாசுரமாக பாடின்னு இருக்கார். இந்த 3வது பாசுரத்தில் தன்னுடைய பழைய நாட்களை பற்றி சொல்கிறார். நான் சேமமே வேண்டி என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்போ பண்ணும்போது நான் பண்ண காரியங்கள் எல்லாமே தீவினையாக போச்சு. நல்ல காரியங்களே பண்ணலை, நான் எல்லாமே கெட்ட காரியங்களாக பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய அந்த நாட்களை வெளியில் சொல்லக்கூட முடியாது. அது எப்படி நமக்கு வந்து கனவு வந்து வெளியில் சில தரமில்லாத கனவெல்லாம் வரும். அந்த கனவை வெளியில் சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரினா என்னுடைய நாட்களை கூட நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது. என்னுடைய கடந்த நாட்கள் அப்படி ஆயிடுத்தே, அதாவது பழுது போயின அப்படின்றாரு. எல்லாமே வீணாக போயிடுத்து. நான் வந்து நாட்கள் அப்படி வீணடிச்சிட்டேனே அப்படின்றாரு. அப்போ நான் வந்து இதுலேருந்தெல்லாம் நான் வெளியில் வரணும். அப்போ நான் பண்ண அந்த பாவங்கள் எல்லாம் வெளியில் வரணும். அதுக்கு ஒரே வழி, யார் யாரெல்லாம் பெருமாள்கிட்ட சரணடைஞ்சாலோ அவன் மனசுலலாம் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒருத்தன் தான் நம்மளுடைய அந்த வாழ்க்கையை வந்து உன்னதமாக எடுத்துன்னு போக முடியும். அதாவது அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருந்தி பாடுறார் அவரை பற்றி. பாடிட்டு என்னுடைய பாவங்கள்லாம் எப்படி நான் கழிக்க முடியும் அப்படின்னா, அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம்தான் அப்படின்னு சொல்லி, நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த நாமத்துக்கான மகிமை வந்து நமக்கு வந்து இந்த பாசுரத்தில் அப்படி புரியும். இப்படி அவர் பாடின இந்த பாசுரத்தை நம்ம டியூனில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், பார்க்கலாம். வாங்கோ கேட்போம், கேட்டு அனுபவிப்போம். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவை மாறுருவமே மருவி பூமனார் கண்ட கனவிலும் பழுது ஆய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்து இருப்பார். நாமம் நான் உயர் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயண